தோட்டம் இறக்குங்கடா. பச்சை வச்சா வெட்டிக்கு செதறணும். வியூவர்ஸ், த லாஸ்ட் வீடியோ அபவுட் கூலி நம்ம சீரீஸ் பார்த்தீங்கன்னா உண்மையாக சொல்லணுன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா முடிஞ்சிருக்குன்னு தான் சொல்லணும். எல்லா வீடியோஸும் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 1K 2K வியூஸ் அடிச்சிருந்துச்சு. அண்ட் மினிமமே பார்த்தீங்கன்னா 300 வியூஸ் தான். ஸோ அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு சீரீஸாக தான் பார்த்தீங்கன்னா இந்த கூலி ஃபீவர் சீரீஸ் நம்மளுக்கு அமைஞ்சிருக்கு. ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. லிட்டரல் சொன்னால் இது எப்படி வேர்ட்ஸில் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதே தெரில. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ எல்லா சப்போர்ட்டுக்கும் இன்னும் உங்களுக்கு நான் பார்த்தீங்கன்னா ரொம்ப மிகப்பெரிய நன்றி நான் சொல்லியே ஆகணும். ஸோ அந்த வகையில் ஸோ இன்றைக்கி த லாஸ்ட் எபிசோட், நாளைக்கு வந்து ரிவ்யூவோடு பார்த்திங்கன்னா இந்த சீரீஸே அப்படியே முடிஞ்சிடும். ஸோ த லாஸ்ட் எபிசோட் தான். ஸோ த லாஸ்ட் எபிசோட் ஆஃப் த கூலி ஃபீவர் சீரீஸ். இதுக்கு முன்னாடி இருக்க சீரீஸ்லாம் பார்த்துட்டு நீங்கள் படத்துக்கு போனீங்கன்னா வேறு லெவலில் பார்த்தீங்கன்னா ஹைப்பாகி நீங்கள் வந்து படத்துக்கு போவீங்க. ஸோ அதில் எந்த ஒரு மாற்றம் கிடையாது கிடையாது. ஐ கேன் அஷ்யூர் இட். அண்ட் அந்த வீடியோஸோட லிங்க், அந்த பிளேலிஸ்ட்டோட லிங்க் வேணும்னா மேலே ஐபாக்ஸ்லேயும் கொடுத்துருக்கேன், கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயே கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காமல் அந்த வீடியோஸும் இந்த வீடியோவும் சேர்த்து நீங்கள் வந்தோன்னா போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னுமே பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கும். அண்ட் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா எவ்ரிதிங் யூ மஸ்ட் நோ பிஃபோர் கூலி படம் பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய எல்லா விஷயங்களும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோ ரொம்ப ஷார்ட்டாக தான் இருக்க போது, ஐ கேன் ப்ராமிஸ் இட். அண்ட் என்னப்பா ஆரம்பிக்கலாங்களா? அரங்கமதிர விசில் பறக்கவே. இந்த படத்தோட ஸ்டார் கேஸ்ட், ஒரு பாப்புலரான கேஸ்ட்டு நான் சொல்லிடுறேன். ஸோ இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அப்சல்யூட்லி நம்ம தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் இருக்கார், அப்புறம் கிங் நாகார்ஜுனா இருக்காங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உபேந்திரா சார் இருக்கார், அப்புறம் அமீர் கான் அவர்கள் இருக்கார், அப்புறம் சத்யராஜ், சோபின் ஷாகர், அப்புறம் ஸ்ருதிகாசன், அவங்க இந்த மாதிரி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கேஸ்ட் இருக்காங்க. பட் இவங்க தான் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி ஸ்டார் கேஸ்ட் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த படம் பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட ரன் டைம் எவ்வளோ இருக்க போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா இது பார்த்தீங்கன்னா 2 மணி நேரம் 50 நிமிஷம் இருக்க போகுது. அண்ட் இந்த படத்தோட டைம் பார்த்தீங்கன்னா 2 மணி நேரம் 48 நிமிஷம் ஆர் அரௌண்ட் அந்த டைமில் இருந்துச்சு. பட் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 2 நிமிஷமோ 1 நிமிஷத்துக்கோ பார்த்தீங்கன்னா தலைவரோட அந்த 50 இயர்ஸ் செலிப்ரேட் பண்ணுற மாதிரி ஒரு அனிமேஷன் வீடியோவை ஆட் பண்ணி அதை பார்த்தா சர்டிஃபை பண்ணியிருக்கிறதா ஒரு நியூஸ் வந்துச்சு. ஸோ அதெல்லாம் சேர்த்து 2 hours 50 minutes அப்படிங்கிற மாதிரி ஒரு ரன் டைம் அப்படிங்கிறது இந்த கூலி டீம் தான் செட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த படத்துக்கு பார்த்தீங்கன்னா ஏ சர்டிஃபிகேட் தான் கிடச்சிருக்கு. இதை பற்றி நம்ம ஒரு தனி ஷார்ட்ஸே போட்டிருக்கோம். ஸோ அந்த ஷார்ட்ஸை பார்க்காட்டி போய் பார்த்துட்டு வந்துருங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த படம் ஏ சர்டிஃபிகேட் பார்த்தீங்கன்னா வாங்கியிருக்கு. இந்த படத்தை 18 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க மட்டும் தான் பார்த்தீங்கன்னா பார்க்க முடியும். அண்ட் இந்த படத்தோட பட்ஜெட் எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா 350 கோடி to 400 கோடி. அண்ட் இந்த பட்ஜெட் தான் பார்த்தீங்கன்னா ஏன் இந்த படம் ஏ சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க, ஏ சர்டிஃபிகேட் எப்படி சன் பிக்சர்ஸ் ஏற்றுக்கிட்டாங்க அப்படிங்கிற கேள்விக்கு ஒரு அச்சாணி போட்டதே இந்த பட்ஜெட் தான். ஏன்னா 350 கோடி to 400 கோடி படத்துக்கு ஏ சர்டிஃபிகேட் அப்படிங்கும்போது எல்லாரும் பார்த்தீங்கன்னா வாயை பிழக்க தான் செய்வாங்க. ஸோ இந்த படம் பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட ஸ்கிரிப்ட் ஒர்க்ஸ் எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு லோகேஷ் அவர்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா 2015, அதாவது மாநகரம் படம் அந்த போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்ஸ்லாம் போயிட்டு இருக்கும்போது ஒரு ஃப்ரீ டைமில் ஒரு ஒன்லைன் எடுத்து ஒரு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ரைட் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. அண்ட் இந்த ஜஸ்ட் ஒரு சும்மா ரைட் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. அண்ட் 2023 அந்த கொரோனாலாம் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த ஸ்டோரியை பார்த்தீங்கன்னா டீட்டெயில்டாக டெவலப் பண்ணியிருக்காரு. அண்ட் டீட்டெயில்டாக டெவலப் பண்ணதான் பார்த்தீங்கன்னா அவர் பார்த்தீங்கன்னா போய் சொல்லியிருக்காரு நம்ம தலைவர்கிட்ட ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டோரி சொல்லியிருக்காரு. அந்த ஸ்டோரி பார்த்தீங்கன்னா கடைசி நேரத்தில் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு கேன்சல் பண்ணிவிட்டு இந்த ஸ்டோரியை பார்த்தீங்கன்னா தலைவர் அவர்கள் ஓகே பண்ணியிருக்காரு. அண்ட் டிசம்பர் 2023 இந்த படம் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ரைட்டிங் ஒர்க்ஸ் ஆரம்பிச்சிருக்கு. அண்டு போஸ்ட் ப்ரொடக்ஷன் முடிஞ்சு இப்போ நாளைக்கு இந்த படம் ரிலீஸே ஆக போகுது. அண்ட் இந்த படத்தோட டெக்னிக்கல் க்ரூ யாரெல்லாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சினிமோட்டோகிராஃபி, அதாவது கேமராமேன் பார்த்தீங்கன்னா கிரீஷ் கங்காதரன். முதல்ல பார்த்தீங்கன்னா மனோஜ் பரமஹம்சா தான் இருந்தார். இவர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா லியோ படத்துக்கு பார்த்தீங்கன்னா சினிமோட்டோகிராஃபி பண்ணியிருப்பார். ஸோ இந்த படத்துக்கு பார்த்தீங்கன்னா கிரீஷ் கங்காதரன் தான் பண்ணியிருக்காரு. ஏன் மனோஜ் பரமஹம்சா பண்ணல அப்படிங்கிறத பெட்டராக எக்ஸ்ப்ளனேஷன் எங்கேயுமே கொடுக்கல. பட் இந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபியை பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா கிரீஷ் கங்காதரன். அண்ட் எடிட்டிங் பார்த்தீங்கன்னா ஃபிலோமின் ராஜ். லோகேஷ் அவர்கள் படம்னாலே ஃபிலோமின் ராஜ் தான். ஸோ அதில் நம்ம எந்த ஒரு மாற்ற கருத்தும் கிடையாது. அதே மாதிரி மியூசிக்கும் பார்த்தீங்கன்னா அனிருத் அவர்கள் பண்ணியிருக்காரு. இது நான் சொல்லி தான் உங்களுக்கு தெரியும்னா எந்த ஒரு அவசியம் கிடையாது. அண்ட் இதில் புதுசாக என்ன கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஐமேக்ஸ் சர்டிஃபைட் கேமராஸ்.
அதாவது ஐமேக்ஸ்னால அங்கீகரிக்கப்பட்ட கேமராஸ்னால சில ஷார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா எடுத்திருக்காங்க. ஸோ இது மோஸ்ட்லி ஹாலிவுட்ஸில் தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஐமேக்ஸ் சர்டிஃபைட் கேமராஸை பார்த்தீங்கன்னா பெட்டராக ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. அண்ட் லோக்கி இதை எப்படி ஹேண்டில் பண்ணியிருக்காருன்னு தெரில. நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஐமேக்ஸுக்கு போகிறீங்கன்னா எந்த ஷோ போகிறீங்க அண்ட் எப்படி உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. அண்ட் இந்த படத்தில் டிஏஜிங் இருக்குது அப்படிங்கிறத அஃபிஷியலிங்கிறத விட எல்லாத்துக்கும் நம்மளுக்கே தெரிஞ்சிச்சு டிஏஜிங் கன்ஃபார்ம் இந்த படத்தில் இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா டிஏஜிங் இருக்குது அப்படிங்கிறத இது ஒரு இனோவேஷன் சொல்ல முடியாது. பட் நம்ம தலைவர் படத்தில் முதல்ல வருது அப்படிங்கிறதுனால இது ஒரு இனோவேஷனை நம்ம பார்த்தீங்கன்னா எடுத்துக்கலாம். இந்த படத்தோட ஷூட்டிங் பார்த்தீங்கன்னா ஜூலை 2024 அப்போ பார்த்தீங்கன்னா ஆரம்பிச்சிருக்காங்க. அண்ட் இந்த படத்தோட ஷூட்டிங் பார்த்தீங்கன்னா சென்னை, ஹைதராபாத், விசாகப்பட்டினம், ஜெய்ப்பூர், பேங்காக் இப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட இடங்களில் பார்த்தீங்கன்னா இந்த படம் பார்த்தீங்கன்னா ஷூட்டிங் பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்காங்க. அண்ட் ஜூலை 2024 மார்ச் 2025 வரைக்கும் கிட்டத்தட்ட சொல்லணும்னா ஒரு 7 to 8 மாதம் இந்த படத்தோட ஷூட்டிங் பார்த்தீங்கன்னா நடந்திருக்கு அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிய வரக்கூடிய செய்திகள். அண்ட் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா 7 to 9 ட்ராக் இருக்குது. அந்த ட்ராக்கில் பாப்புலராக பார்த்தீங்கன்னா 3 ட்ராக்கு தான். ஒன்று சிக்கிட்டு, மோனிகா, அப்புறம் பவர் ஹவுஸ். இது 3 பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ரிப்பீட்டட் மூட்லேயே பார்த்தீங்கன்னா கேட்க ஆரம்பிச்சிருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். நான்லாம் பார்த்தீங்கன்னா மோனிகாக்கு அடிக்டட்னு கூட சொல்லலாம். ஸோ அந்தளவுக்கு வைப் பண்ணி வச்சுருப்பாங்க. பார்ப்போம் தியேட்டரில் அந்த பாட்டுக்கெல்லாம் எப்படி ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா பாக்ஸ் ஆஃபீஸ் பஸ்ஸு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா பரவிட்டு வந்துருக்கு. ஸோ பாக்ஸ் ஆஃபீஸ் பஸ் என்னெல்லாம் சொல்லுது அப்படின்னு கேட்டிங்கன்னா Day 1 அட்வான்ஸ் புக்கிங் மட்டுமே 27.35 கோடி பார்த்தீங்கன்னா அடிச்சிருச்சு அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இது ஐ திங்க் ஸோ போன வாரத்தோட ரிப்போர்ட்ஸ் தான் நினைக்கிறேன். இந்த வாரத்தோட சேர்த்திங்கன்னா இன்னுமே ஜாஸ்தியாக தான் வரும். ஸோ இப்போதைக்கு Day 1 மட்டுமே, ஐ மீன் மற்ற டேட்ஸ்லாம் சொல்ல, ஏன்னா இது சண்டே இருக்குது, சாட்டர்டே இருக்குது, ஃப்ரைடே பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஹாலிடே, சண்டே ஐ திங்க் சாட்டர்டே கவர்மெண்ட் ஹாலிடே தான் நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி தொடர்ந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஹாலிடேஸ் வரதுனால ஸோ Day 1 மட்டுமே பார்த்தீங்கன்னா 27.35 கோடி பார்த்தீங்கன்னா அடிக்குது. அண்ட் அது மற்ற 3 நாள் எவ்வளோ அடிச்சிருக்குன்னு பெருசாக தெரில. 12 லட்சம் டிக்கெட் பார்த்தீங்கன்னா விற்று முடிஞ்சிருச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. அண்ட் Day 1 இந்தியாவில் மட்டுமே 52 55 கோடி ஈஸியாக இந்த படம் அடிக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்ற கருத்தும் கிடையாதுன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட எக்ஸ்பர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா முன்னாடி வைக்கிறாங்க. அண்ட் இந்த வருஷத்தோட ஹையஸ்ட் கலெக்டர் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா குட் பேட் அக்லி தான். அந்த படம் எவ்வளோ கலெக்ட் பண்ணுச்சு கேட்டிங்கன்னா 29.25 கோடி இந்தியாவில் மட்டுமே Day 1 கலெக்ட் பண்ணுச்சு. அதை கூலி படம் பீட் பண்ணோம் அப்படிங்கிறத ஏகப்பட்ட பேர்த்தோட ப்ரெடிக்ஷனாக இருக்குது. அண்ட் வெளிநாட்டில் பார்த்தீங்கன்னா நார்த் அமெரிக்காவில் மட்டுமே இந்த படம் பார்த்தீங்கன்னா 2 மில்லியனாக பார்த்தீங்கன்னா கடந்திருக்கு. இந்த படம் பார்த்தீங்கன்னா கபாலி, லியோ, பொன்னியின் செல்வன், ஜெயிலர் இந்த மாதிரி ஏகப்பட்ட படங்களோட ரெக்கார்டை முந்தி தள்ளிட்டு பார்த்தீங்கன்னா போயிருக்கு. அண்ட் முதல் தமிழ் படம் நார்த் அமெரிக்காவில் மட்டுமே 2 மில்லியனாக பார்த்தீங்கன்னா கிராஸ் பண்ணியிருக்கு அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனையாக கருதப்படுகிறது. டோட்டலாக இதெல்லாம் விடுப்பா, டோட்டலாக கணக்கு சொல்லு அப்படின்னு கேட்டிங்கன்னா ப்ரீ ரிலீஸ் மட்டுமே, அதாவது படம் ரிலீஸ் ஆகலை, படத்தோட ப்ரிவியூ கூட யாரும் பார்க்கல. ஸோ அப்படி பார்க்காம இருக்கும்போது, ஐ மீன் செலிப்ரிட்டிஸ்லாம் பார்த்துருப்பாங்க, பட் மக்கள் சொல்கிறேன் இந்த மாதிரி பார்க்காமலே இந்த படம் 250 கோடி, அதாவது அட்வான்ஸ் புக்கிங்கு, ரைட்ஸு, ஓவர்சீஸ் பிஸ்னஸ்ஸு இது எல்லாத்தையும் சேர்த்து 250 கோடி இந்த படம் பார்த்தீங்கன்னா ப்ரீ ரிலீஸ் மூலமாக அடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பஸ் ஒன்று க்ரியேட் ஆகிருக்கு. எந்தளவுக்கு அஃபிஷியலுங்கிறது நம்மளுக்கு ஃப்ரைடே போனால் தான் தெரியும். பட் 250 கோடி அட்வான்ஸ் புக்கிங்ஸ், ரைட்ஸு, ஓவர்சீஸ் பிஸ்னஸ் மூலமாக மட்டுமே இந்த கூலி படத்துக்கு ரீச் ஆயிருக்குன்னு சொல்லப்படுது. அண்ட் இந்த படத்தோட பட்ஜெட்டான அந்த 375 கோடி அப்படிங்கிற பட்ஜெட்டில் 66% எப்படி 66% பார்த்தீங்கன்னா கவர் பண்ணிடுச்சு. அதாவது நீ படமே ரிலீஸ் ஆகலை, நாளைக்கு தான் படமே ரிலீஸ் ஆக போகுது. அப்படி இருந்துமே இது 66% கவர் பண்ணிடுச்சுங்கிறது ஒரு சாதாரணமான விஷயமே கிடையாது. அப்பாவும் தாத்தாவும் வந்தார்கள் போனார்கள், தப்பென்ன சரியென்ன
எப்போதும் விளையாடு. அண்ட் அப்சல்யூட்லி படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கான்ட்ரவர்சிஸும் வந்துச்சு. ஏன்னா அவர் நம்ம தலைவர் பார்த்தீங்கன்னா ஆடியோ லான்ச் அப்போ பார்த்தீங்கன்னா சோபின் ஷாகரை பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பாடி ஷேவிங் பண்ணதாகவும் அமீர் கான் அவர்களையும் பார்த்தீங்கன்னா லைட்டாக பாடி ஷேவிங் பண்ணதுனால அது ஒரு கான்ட்ரவர்சி நடந்துட்டு இருந்துச்சு. அப்புறம் ரஜினி சார் சேலரிக்கும் அமீர் கான் சேலரி இந்த மாதிரி அந்த சேலரி இஷ்யூஸ் மூலமாகவும் கொஞ்சம் கான்ட்ரவர்சிஸ்லாம் வந்து நடந்துட்டு இருந்துச்சு. ஸோ அந்த கான்ட்ரவர்சிஸ்லாம் பெரிய கான்ட்ரவர்சிஸ் இல்லைனாலுமே பார்த்தீங்கன்னா இது கன்ஃபார்ம் அந்த படத்துக்கு ஒரு சின்ன சின்ன நெகட்டிவ்ஸாக கொடுக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இது ஒரு கான்ட்ரவர்சிஸாக பெருசாக சொல்லப்படலனாலுமே சின்ன சின்ன கான்ட்ரவர்சிஸாக அங்கங்கே சோஷியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா பரவிட்டு தான் வந்துகிட்டு இருக்கு. சரி, இந்த படத்துக்கு ரிவ்யூ பார்த்துருப்பாங்க இல்லையா? ஸோ அவங்களாம் சொல்கிற ரிவ்யூஸ் என்னவாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இது தலைவரோட ஒரு கம்பேக். தலைவர் பார்த்தீங்கன்னா ஒரு சாலிட் கம்பேக்கை கொடுத்துட்டாரு. அவரோட 50வது வருஷத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு ஹிட்டை பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டாரு. மறக்கவே முடியாத ஒரு ஹிட்டு கொடுத்துட்டாரு அப்படிங்கிற மாதிரி நிறைய ரிவ்யூஸ் பார்த்தீங்கன்னா வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு இந்த படத்துக்கு ஹைப் ஆகிருக்கீங்க அப்படிங்கிறத நம்ம லைக் போட்டும் அந்த கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரிவிச்சிருங்க. அண்ட் ஃபைனலி த சீரீஸ் இஸ் கோயிங் டு எண்ட். நானும் பார்த்தீங்கன்னா படத்தை பார்க்க போகிறேன். ஸோ நாளைக்கு உங்களுக்கு ஷார்ப்பாக டான் ரிவ்யூ வந்துடும். எந்த ஒரு மாற்ற கருத்துமே கிடையாது. அது காலையிலே உங்களுக்கு ரிவ்யூ வந்துடும். ஸோ அந்த ரிவ்யூ பார்த்தீங்கன்னா பார்க்கணுன்னா என்ன பண்ணணும், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுருங்க. அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். ஸோ ஓகே கைஸ், லெட்ஸ் எண்ட் திஸ் சீரீஸ் வித் ஹாப்பி நோட். அண்ட் தலைவர் இறங்கி சரிதம் எழுதட்டுமே. ஐ எம் ஜஸ்ட் ஹெண்டிங் வித் திஸ். தேங்க்யூ கைஸ். இந்த தேவா பத்தி தெரிஞ்சிருந்தோ என்கிட்டயே விளையாடி இருக்கேன். தலைமை இறங்கி சரிதம் எழுதவே